படத்தோட பேரு கில்லின்னு இருக்கே. சரி, கில்லி விளையாட்டு நம்ம ஊர்ல கிட்டிப்புன்னு சொல்லுவோமே, அதை பத்திர படமா இருக்குமோ அப்படி நினைச்சு போய் பார்த்தா படம் முழுக்க கபடி தான் விளையாடுறாங்க, கில்லிய காணும். வணக்கம் மக்களே, நான் உங்க வீட்டு சிலப்புல ஆர்ஜி சுர்ன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம ரீசெண்டா வெளில வந்து ஹிட் அடிச்ச கில்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணாம ஃபைனல்ஸ் போனாங்கன்னு பார்த்தா இப்போ அதை தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ட்ரோலு எல்லா சேனலையும் போட்டு சாவு அடிச்சிட்டாங்க. நாமளும் போடுவோம், ஏன்னா புது சேனல் புது வீடியோ, நாமளும் போற போக்கில் ஒரு பரமனை தட்டிட்டு போவோமே. என்ன இப்போ பொதுவாகவே தமிழ் சினிமாவோட சாபக்கடி என்னன்னா கியூட்டா இருக்குன்னு சொல்லி லூசு மாதிரி ஹீரோயின் கேரக்டர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் அமெரிக்காலாம் போகுது தெளிவா இருக்கும்னு பார்த்தா அது பண்றது பூர்வமே லூசுத்தனமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா விக்கல் எடுக்குது, வெளியிட்டு தப்பிச்சு போறப்ப மயக்கம் போடுது, ஜீப்ல மறைச்சு வச்சா தலை தூக்கி எட்டி பக்குது, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பாவை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கே போகுது, பிளைட்டுக்கு நேரமாவது அவசரமா கூட்டிட்டு போறப்ப காரப்பூரி கேக்குது கொப்பமாவன். இந்த தடவையாச்சும் தனலட்சுமி அமெரிக்கா போய் உருப்புடுன்னு நினைச்சிட்டு பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். அதே போல இப்பாச்சும் அமெரிக்கால இருக்கிற பெரியப்பா என்ன ஆயிருக்காருன்னு காமிச்சிருந்திருக்கலாம். அந்த மனுஷன் காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு எங்கேயாவது போய் உட்காந்துருப்பாரு. அதே மாதிரி இந்த தடவையாச்சும் தனலட்சுமி அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்து மண்டையில மூளை இருந்து, டேய் நம்ம தப்பிச்சு போதாண்டா போறோம், டூருக்கு போடான்னு மண்டையில இருந்துச்சுன்னா ஜன்னல் வரமா உட்காந்துருக்க மாட்டான். ராஸ்கல். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு ரைட்டர்ஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலூர் சென்னை சேர்ந்த ஒரு பையனும் மதுரை முத்துப்பாண்டி தேவரோட அத்தை பொண்ணை நாடக காதல் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு ரைட்டர்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. டீ யாரா நீங்க, சும்மா இருங்கடா கொஞ்ச நேரம். அதே மாதிரி இடையில சோசியல் மீடியால வைரலான முத்துப்பாண்டியோட அடியாளுக்கும் தனலட்சுமிக்கு மேல இருந்த ஒரு ஒன் சைட்ல மையமா வச்சு திரைக்கதை மாத்திருந்த கில்லி ஒரு பேன் இண்டியா படமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதைய அப்படியே அடிச்சு துவைச்சு பின்னி போட்ட மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. குறைகள் லாஜிக் மிஸ்டேக்னு இருந்தாலும் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ரசிக்கப்படியா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ மக்களின் மக்களே, நீங்களும் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இல்லைன்னா கேட்டீங்க அடுத்த வாரமே போடுவான், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடிக்கடி நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கூட என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி குழு ஒரு வீடியோவோட வந்து உங்க முன்னாடி வந்து நிப்பேன்ட்டு உறுதியளிக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் தான் உங்க வீட்டு செல்போன் சுர்ரேன்.